ஜெயங்கொண்டம் பகுதி தாப்பழூர் ஒன்றியத்தில் இருக்கும் சோழன்மாதேவியில் தரைப்பாலம் அமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அப்பகுதி திமுக எம்எல்ஏ கண்ணன் இதுவரை அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை. இது குறித்து நம் ஸ்ரீ டிவியின் நிருபர் அப்பகுதியில் கள ஆய்வு செய்தபோது மக்கள் வைத்த கோரிக்கையை பார்ப்போம். சோழன்மாதேவி என்ற கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள 4 நம்பர் வாய்க்கால் நீர்ப்பாசன வசதி 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள நெல், கரும்பு, சோளம் இது அறுவடை செய்து எடுத்துட்டு மக்கள் போக முடியல. ஒரு மக்கள் இறந்தாலும் ஒரு பிரேதத்தை எடுத்து இந்த வாய்க்காலை தாண்டி 4 நம்பர் வாய்க்காலை தாண்டி செல்ல முடியாத சூழ்நிலை. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. சோழன்மாதேவி கிராமம் நடுத்தெருவுலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த வாய்க்காலில் தண்ணி வந்துச்சுன்னா என்னால் நடந்து போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாய்க்காலில் ரொம்ப தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்கெல்லாம் தூக்கிட்டு போய் அந்தாண்ட தான் விட வேண்டியதாக இருக்குது. யூனிஃபார்ம்லாம் கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது. பாப்பாவுக்குலாம் நடந்து அந்தாண்ட போய் தான் மாற்றிட்டு தூக்கிட்டு போகிறோம். இங்கே ரோடுலாம் உலையாக இருக்கும். ரோடு போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வாய்க்கால் எங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட நம்ம கொள்ளிடம் ஆற்றிலிருந்து குறுக்கே குருவாடியில் கிளையா இந்த 4 நம்பர் வாய்க்கால் வேம்புக்குடி வரலையும் செல்லுதுங்கய்யா. நான் இப்போ சொல்லக்கூடிய பகுதி சோழன்மாதேவி நடுத்தெருக்கும் பக்கத்தில் உள்ள 4 நம்பர் வாய்க்கால். இந்த வாய்க்காலில் ஒரு காங்கிரீட் மேம்பாலம் வேண்டி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக நம்ம சுதந்திரம் 1947 இது வரைக்கும் மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. இந்த வாய்க்காலில் ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு 5-6 டெத்து நடந்து உள்ளதுங்கய்யா. இதில் கரண்ட் கம்பி அறந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. அப்போ ஒரு பாலம் இருந்திருந்தால் அந்த உயிரை காப்பாற்றிடலாம். அதே சமயத்தில் இன்னொன்று டிராக்டர் மூலயமா ஒரு இறப்பு நடந்திருக்கு. இன்னொன்று மாட்டு வண்டி மூலயமா நடக்கும்போது ஒரு இறப்பு நடந்திருக்கு. இதே போல் நாங்கள் இறப்புகளை வருடம் சந்திக்கிற முடிஞ்சு இதில் ஒரு காங்கிரீட் மேம்பாலம் வேண்டி பல ஆண்டுகளாக இந்த பொதுமக்கள் 15 கிராம மக்கள் கிட்டத்தட்ட அணைக்குடம், மலைத்துக்கொள்ள, சோழன்மாதேவி, தீப்பழூர், இடங்கனி, அன்னகரம்பட்டை, கோடாலி கருப்பூர், கண்டியங்கொள்ளை, வேம்புகுடி, அமிர்தாயங்கோட்டை, உதயநத்தம், தேவமங்கலம், குறிச்சி ஆகிய இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் உட்பட்ட மக்களுக்கு இந்த 2500 ஏக்கரும் நீர்ப்பாசன வசதி உள்ளது. இந்த வாய்க்கால் தண்ணி வந்ததுனால எங்களை ஆடு மாடு பிடிச்சிட்டு போக முடியலங்க. முன்னாடி ஒரு 5 வருஷம் ஆட்சிலையும் இதை நாங்கள் கேட்டு பார்த்தோம், செஞ்சு கொடுக்கலங்க. இந்த வருஷம் ஒரு 5 வருஷம் ஆட்சிலையும் நாங்கள் கேட்டு பார்த்தோம், செஞ்சு கொடுக்கவே இங்கே யாருமே வரலங்க. இந்த தண்ணியில தான் நாங்கள் நடந்து போகிறோம். வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு. இந்த பாலம் இல்லாத ஒரு கல்லு கூட போக முடியல. மழை பெஞ்சதுனால தண்ணி வாய்க்காலில் நிற்கிறதுனால ஜாமான் போக முடியல, செங்கல் போக முடியல. கொத்தனார் அதை கேட்டால் தண்ணி கையில் நிற்கட்டும் அப்புறம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ பக்கத்து ஊர் தாங்க சோழமாதேவி. அவர் கண்டியங்கொள்ளங்க. ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் இங்கே வராங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கறது இல்லைங்க. இந்த நீர்ப்பாசன வசதியில் உள்ள நிலங்களை அறுவடை செய்து எடுத்து இந்த வாய்க்கால் இந்த சோழன்மாதேவி கிராமத்தில் நடுத்தெரு அருகாமையில் உள்ள 4 நம்பர் வாய்க்கால் வழியாக தான் செல்ல வேண்டும். இதற்கு ஒரு காங்கிரீட் மேம்பாலம் வேண்டி இந்த அரசை பல முறை கேட்டுள்ளோம். தற்போதாவது இந்த காங்கிரீட் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று இந்த 15 கிராம மக்களின் சார்பாகவும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை அரசு செய்து தரும் என்று நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறோம். யாராச்சும் எங்கள் அப்பா அம்மா தூக்கிட்டு போனாதான் அந்தாண்ட போகலாம், இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால இந்த பாலத்தை சீக்கிரம் கட்டி கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோட கேட்டு வருது. அதனால பாலம் போட்டு கொடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை பண்றோம். பாலம் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. எல்லார்ட்டையும் நாங்கள் பிரசிடென்ட்லாம் கேட்டு பார்த்தாங்க, யாருமே எதுவுமே செய்யலைங்க. அதனால நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்து. நம் நிருபர் அங்கு கள ஆய்வு செய்தபோது அந்த ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு அவர்கள் குறையை எடுத்து கூறினர். இந்த நிலையில் தரைப்பாலம் கோரிக்கையை கண்டு கொள்ளாமல் நீர்வளத்துறை சார்பில் பல லட்சம் மதிப்பிற்கு தூர்வாறுதல் பணியை மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் துவக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதன் மூலம் அப்பகுதி மக்களின் கோபத்தை தணிக்க இவர்கள் செய்யும் நாடகமா என்ற கேள்வி எழுகிறது.